ஐயோ அம்மா எவ்வளவு அமகலம் பண்ணார், எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணார். ஸ்டாலின் எங்கன்னு தேடினாங்க, சென்னையிலே இல்ல, தமிழ்நாட்டிலே இல்ல, வெளியே ஓடிட்டார் ஸ்டாலின். விஜய் நான் வீட்டுல தான் இருக்கிறேன் வந்து புடிச்சு புடிச்சு கொண்டாரு. என் தொண்டரை எதுக்கு தொல்லை கொடுக்குறேன்? கரூர் சம்பவத்துல என் தொண்டரை எதுக்கு தொல்லை கொடுக்குறேன்? நான் வீட்டுல தான் இருக்கிறேன். நீ நடவடிக்கை எடுக்கணும், கைது பண்ணணும், உனக்கு தைரியம் இருந்தா என்ன வந்து அரெஸ்ட் பண்ணுனார். சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க, புரியுதுங்களா? அண்ணா அறிவாலயம் மெத்த மேல சிபிஐ விசாரணை, முதல் தளத்துல கருணாநிதி மனைவி தயாளமா கிட்ட சிபிஐ விசாரணை, கீழ் தளத்துல காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தை. நீ பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வரலன்னா முடிச்சிடுவோம் கல்யாணம். 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாரு கருணாநிதி, சிபிஐக்கு பயந்து. சென்னையில சிபிஐ வந்ததுக்கு பயந்து சிபிஐ டெல்லிக்கு கூப்பிடுறான். சிங்கம் மாதிரி போறாரு டெல்லிக்கு. ஒரு பயம் கிடையாது, ஒரு அச்சம் கிடையாது. எடப்பாடி வேத்து பொந்துக்கு டவுலெட் தொட்சன் இருப்பாரு, ஒண்ணும் கிடையாது. விஜய் மட்டும் அவங்களுடைய கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டு போயிருந்தா அவர் எதையும் கேட்கற மாதிரி இல்ல. கருணாநிதியா சர்க்காரியா வழக்குக்கு பயந்து அப்படி இந்திரா காந்தி கிட்ட சரணடைஞ்சு கச்சத்தீவை தூக்கி கொடுக்கறதுக்கு, இல்ல காவிரி இஷ்யூ போட்ட வழக்கெல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கு கிடையாது. இவர் விஜய், இவர் எதை பத்தி யோசிக்கல, எதை பத்தி கவலைப்பட. நீ சொல்றது சொல்லிக்கிறா, மழையை பார்த்து கொலைக்க தான் செய்யும். ஆனா